வணக்கம் ராஜேஸ்வரி. திருப்பூரில் பல்வேறு முன்னணி பனியன் பிராண்டுகளின் பெயரில் போலியாக பனியன் தயாரித்து 1 கோடி ரூபாய் மதிப்பிலான பனியன்கள் விற்பனைக்கு இருந்த சம்பவம் அந்த நிறுவன உரிமையாளர்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பூர் அணைப்பாளையம் பகுதியில் உள்ள ஒரு குடோனில் லக்ஸ், அமுல், டிக்சி உள்ளிட்ட பிரபல முன்னணி பனியன் பிராண்டுகளின் பெயரில் போலியாக தயாரிக்கப்பட்ட பனியன்கள் இருப்பதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் பல்வேறு முன்னணி பிராண்ட் நிறுவனங்களை சேர்ந்த ஊழியர்கள் அந்த குடோனை முற்றுகையிட்டு ஆய்வு செய்த நிலையில் அந்த நிறுவன உரிமையாளர்களை தலை சுற்றும் அளவிற்கு லக்ஸ், அமுல், டிக்சி உள்ளிட்ட முன்னணி நிறுவனங்களின் பெயரில் 50 லட்சம் 30 லட்சம் என நிறுவனங்களின் பெயரில் போலியாக பனியன்கள் தயாரிக்கப்பட்டு விற்பனை செய்து வந்தது தெரிய வந்தது. இது தொடர்பாக பாதிக்கப்பட்ட நிறுவன உரிமையாளர்கள் போலீசாருக்கு தகவல் தெரிவித்ததை அடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த வேலம்பாளையம் போலீசார் குடோனில் சோதனை மேற்கொண்டதில் 3 நிறுவனங்களின் பெயரில் 1 கோடி ரூபாய் மதிப்பிலான பனியன்கள் தயாரிக்கப்பட்டு விற்பனைக்கு தயாராக இருந்தது தெரிய வந்தது. இதையடுத்து போலீசார் போலியாக தயாரித்து விற்பனைக்கு செய்து வந்த அந்த குடோனை பூட்டிவிட்டு முன்னணி நிறுவனங்களின் பெயரில் போலியாக பனியன் தயாரிப்பில் ஈடுபட்ட குடோன் உரிமையாளர் மற்றும் அங்கு பணிபுரிந்து வந்த மேலாளர், தொழிலாளர்கள் உள்ளிட்டோருடன் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதுகுறித்து பாதிக்கப்பட்ட நிறுவன மேலாளர்களுக்கு கூறுகையில் தங்களது பிராண்ட் பனியன்கள் வட மாநிலங்களில் அதிக அளவு விற்பனைக்கு வருகிறது என்றும் இந்த நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு ஜெய்ப்பூர் மாநிலத்தில் தங்களது முகவர்களுக்கு 500 பாக்ஸ் பனியன் டெலிவரி செய்யப்பட்டுள்ளது. அதனை சோதனை செய்த போது போலியாக இருந்தது தெரிய வந்தது என்றும் அதனைத் தொடர்ந்து அந்த டெலிவரி செய்த டிரான்ஸ்போர்ட் மூலமாக எங்கு தயாரிக்கப்படுகிறது என்பதை கண்டறிந்து இன்று இங்கு வந்து குடோனை கையும் களவுமாக பிடித்து சோதனை செய்து தற்போது 1 கோடி ரூபாய் மதிப்பிலான பனியன்களை விற்பனைக்கு இருந்தது அதிர்ச்சி அளிப்பதாக தெரிவித்தனர். தற்போது போலீசார் இவர்களிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ராஜேஸ்வரி.